ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வருஷம் காசி தமிழ் சங்கத்துக்கு என்னோடய ஹஸ்பண்ட் செலக்ட் ஆகி போனார். எப்படி அவர் ஒரே அட்டம்ப்டில் செலக்ட் ஆனார், செலக்டிங் ப்ராசஸில் என்னெல்லாம் நடந்துச்சு, அங்கே போய் அவங்க என்னெல்லாம் பார்த்தாங்க, இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி, என்ன ப்ரூஃப் எல்லாம் வேணும், இதை பற்றின டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய காலத்தில் இருந்தே காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்குமான உறவு எப்போவுமே இருந்துட்டு தான் இருந்திருக்கு. அதை இப்போ புதுப்பிக்கிற வகையில் தான் இந்த தமிழ் சங்கமம் நடந்துகிட்ருக்கு. இந்த வருஷத்தோட தமிழ் சங்கத்துக்கான தீம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, தமிழ் கற்கலாம் வாங்க அப்படிங்கிறது தான். நானும் இந்த தமிழ் சங்கத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. காசி தமிழ் சங்கமும் நம்ம மெட்ராஸ் ஐஐடியும் சேர்ந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணணும். இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, kasitamil.iitm.ac.in அப்படின்ற வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா, அங்கே பதிவு அப்படிங்கிற இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா அது டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் நம்ம ஆதாரோட பிடிஎஃப் ஃபார்மோ இல்லைனா ஜேபிஜி ஃபார்மோ 2 MBக்குள்ளே இருக்க மாதிரி நம்ம அப்ளை பண்ணக்கூடிய சிஸ்டத்தில் பதிவேற்றி வச்சுக்கணும். இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னாக்கா, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஒரே கண்டிஷன் 18 வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறது தான். இதில் கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. நெக்ஸ்ட் கேட்டகரின்னு ஒன்று வரும், அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த கேட்டகரியில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கான ப்ரூஃப் நம்ம கையில் கண்டிப்பாக இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கணும். இல்லை நம்ம என்டர்ப்ரனர் அப்படின்னாக்கா நம்ம என்டர்ப்ரனருக்கான ஐடி நம்ம கையில் இருக்கணும். இல்லை லேடிஸ் அப்படின்னாக்கா அவங்க சுய தொழில் பண்ணுறவங்க, சுய உதவி குழுவில் இருக்கவங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப்லாம் கையில் வச்சுருக்கணும். அது போக விவசாயம், ஆன்மீகம், இப்படி மொத்தம் 7 கேட்டகரியில் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. ஃபஸ்ட்டு சொன்னது போல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம ஆதாரோட பிடிஎஃப் ஃபார்ம் இல்லைனா ஜேபிஜி ஃபார்ம் இருக்கணும். நம்ம அப்ளை பண்ணக்கூடிய தகவல் பரிமாற்றத்துக்கு தேவையான மொபைல் நம்பர், மின்னஞ்சல், இது ரெண்டுமே கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா செலெக்ஷன் ஆனோம் அப்படின்னா நமக்கான இன்டிமேஷன் எல்லாமே இந்த மின்னஞ்சல் பின்ன இந்த எஸ்எம்எஸ் வழியாக தான் நமக்கு வரும். ஸோ இதை ரெண்டையுமே கண்டிப்பாக கரெக்டாக கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இதை ஃபில் பண்ணி இது பண்ணதுமே நமக்கு கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம மெயில் ஐடிக்கு தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு இமெயில் வரும். அதுதான் நம்ம ரெஜிஸ்டர் ஆகிட்டோம் அப்படின்றதுக்கான ப்ரூஃப். சரிப்பா, எக்ஸாம் உண்டுன்னு அதுக்கு என்ன புக்கை படிக்கணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு புக்கை பிடிஎஃப் ஃபார்மில் அதே வெப்சைட்டில் அவங்க பதிவேற்றிருப்பாங்க. இந்த வருஷத்துக்கு காசி அப்படின்ற புக்கு ஆத்தர் நேம் அறிவொளி அப்படிங்கிறவர் இந்த புக்கை எழுதியிருக்காரு. இந்த வருஷத்துக்கு இந்த புக்கில் இருந்து தான் கம்ப்ளீட்டாக எக்ஸாம் நடந்துச்சு. எக்ஸாமுங்கிற பக்கம் பக்கமாக எழுதணுமோ அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. 10 கொஷின் தான், அதுவும் எம்சிக்யூ கொஷின்ஸ் தான். இது எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்றதும் நம்ம கன்வீனியன்ட் டைமில் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் 1 டேட் மட்டும் கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்க. அந்த பர்டிகுலர் டேட்டில் நம்ம கன்வீனியன்ட் டைமில் மார்னிங் 10 o'clockலேருந்து 5 o'clock வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது குடும்பத்தில் ஒரே ஒரு மெம்பர் மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒருவேளை 2 பேருமே செலக்ட் ஆனாலும் அவங்க குடும்பத்துலேருந்து யாராவது ஒரு ஆளை மட்டும்தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஏன் அப்படின்னா, காசியை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேருந்து ஒவ்வொரு ஆள் பார்த்து தரிசிக்கணும் அப்படின்னு உள்ள ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. எக்ஸாமுமே ஓப்பன் புக் எக்ஸாம் தான். ஓப்பன் புக் எக்ஸாமோட கான்செப்ட் என்னென்னா, அந்த புக்கை ஒரு டைமாவது நம்ம படித்து புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த எக்ஸாமை நம்மளால் கிளியர் பண்ண முடியும். அதுதாங்க ஓப்பன் புக் கான்செப்ட். வேறு ஒன்றுமே நீங்கள் பயப்படுற மாதிரி இல்லை. புக்கை நீங்கள் கையில் எக்ஸாம் எழுதும் போது கூட வச்சுக்கலாம். ஆனால் புக்கை ஒரு டைமாவது நீங்கள் வாசிச்சிருந்தால் மட்டும்தான் புக் ஓப்பனில் இருந்தாலுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கு தான் நம்ம எக்ஸாம் எழுத வேண்டிய லிங்க் வரும். ஸோ அதனால் மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அப்ளை பண்ணியாச்சு, எக்ஸாமுக்கு என்ன புக்கை படிக்கணும்னு சொல்லியாச்சு, எப்படி எக்ஸாம் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியாச்சு. சரி, எக்ஸாம் எழுதும்போது நம்ம என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும்னு இருக்கு இல்லையா. எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம மெயில் ஐடி கொடுத்துருப்போம் இல்லையா, அதுலேருந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கில் போய் தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதை 10 MCQs தான் இருக்கும். அது ஓப்பன் புக் எக்ஸாம் தான். 20 minutes டைம் தருவாங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த ஸ்க்ரீனை மினிமைஸ் பண்ணக்கூடாது. டேப் டு டேப், ஸ்க்ரீன் டு ஸ்க்ரீன் நம்ம ஷிஃப்ட் ஆகக்கூடாது. அப்படி ஷிஃப்ட் ஆனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட
இது எக்ஸாம் இது வந்து சப்மிட் ஆகிட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வெளியே வர மாதிரி ஆகிடும். எக்ஸாம் எழுதுலேருந்து 10 டேஸ்க்குள்ளே வந்து ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்து நம்மளோட மெயில் ஐடிக்கும் SMS வழியாக நம்ம மொபைலுக்கும் தான் வரும். செலக்ட் ஆகிட்டோன்னு மெசேஜ் வந்ததுலேருந்து 8 hours டைம் தருவாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு லிங்க் தருவாங்க. அதில் வந்து 1500 rupees காஷ் டெபாசிட் பண்ணோம். அப்போ தான் வந்து நம்ம ட்ராவலோட இது வந்து கன்ஃபார்ம் ஆகும். 1500 வந்து ரீஃபண்டபிள் தான். ட்ராவல் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் டெலிஃபோன் இன்டர்வியூ ஒன்று நடக்கும். அதில் நம்ம பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. நம்ம கொண்டு வர வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆதார் கார்டு, செகண்ட் நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய கேட்டகரியில் உள்ள ஐடி ப்ரூஃபு, தேர்டு வந்து ஆதார் இல்லைங்க, ஆதாரோட டவுன்லோட் பண்ணி 5 கலர் ஜெராக்ஸ் வச்சுருக்கணும். நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய டேட் அன்றைக்கி டவுன்லோட் பண்ணதாக இருக்கணும், இல்லைனா அதுக்கு முதல் நாள் பண்ணதாக கூட இருக்கலாம். இதுக்காக அப்படின்னா ஒன்று வந்து ப்ரூஃப் வெரிஃபிகேஷனுக்காக, மீதி வந்து நம்ம அங்கங்கேயா ஸ்டே பண்ணுவோம் இல்லையா, அங்கே வந்து ப்ரூஃப் ஐடென்டிஃபிகேஷனுக்காக தரத்துக்காக தான். ட்ராவல் பண்ணுற அன்றைக்கி வந்து ஜேர்னி டைமுக்கு முன்னாடி ஒரு 2 hours முன்னாடியே போகிற மாதிரி இருக்கும். அங்கே போனதுக்கப்புறம் நம்மளோட ஐடியெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளை செக்இன் பண்ண விடுவாங்க. அங்கே ட்ரெயினில் என்னெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் பார்த்தாங்க காசியில் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதுக்கு மேலே இன்னும் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.